இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கட்சிகளுக்குள் பிளவுகளும் பேதங்களும் வேண்டாம். மக்களின் ஒற்றுமையே நீங்கள் தரும் உன்னத பரிசு. மாமன்னர் நினைவுறுத்தினார். பிளவுகளையும் பேதங்களையும் விதைக்க வேண்டாம் என்று அரசியல் தலைவர்களுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று நினைவுறுத்தினார். மாமன்னரின் இந்த பிறந்த தினத்திற்கு தரக்கூடிய ஓர் உன்னத பரிசு மக்களின் ஒற்றுமையே. மக்களின் ஒற்றுமையை தவிர வேறு எந்த ஒரு பரிசும் தமக்கு பெரியது அல்ல, அதற்கான எதிர்பார்ப்பும் இல்லை என்று மக்கள் நலன் பேணும் மாமன்னரான சுல்தான் இப்ராஹிம் தமது பிறந்தநாள் உரையில் குறிப்பிட்டார். மலேசியர்கள் ஒன்றுபடுவதை காண்பதை விட தமது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு நிகரான சிறப்பு பரிசு எதுவும் இல்லை என்று சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தற்போது நாட்டை பாதிக்கும் ஓர் ஆபத்து உள்ளது. அதாவது மக்களிடையே பிளவுகளையும் பேதங்களையும் சச்சரவையும் விதைத்து மக்களிடையே பிரிவினையை உண்டு பண்ணும் பேராபத்து இருப்பதாக மாமன்னர் நினைவுறுத்தினார். தத்தம் கட்சிகளின் உள் விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் உட்பட எந்தவொரு நடவடிக்கையாக இருந்தாலும் மிக கவனமாக கையாள வேண்டும் என்று நாட்டுத் தலைவர்களுக்கு மாமன்னர் ஞாபகப்படுத்தினார். சர்ச்சைக்கும் பிளவுகளுக்கும் பேதங்களுக்கும் இடம் அளித்தால் அது நாட்டின் நிலைத்தன்மையை இழக்க செய்துவிடும். உணர்வுபூர்வமான பிரச்சினைகளை கையாளுவதில் அரசியல் சித்து விளையாட்டு வேண்டாம் என்று சமூக தலைவர்களுக்கு மாமன்னர் நினைவுறுத்தினார். தமது பிறந்த நாளையொட்டி இன்று ஈஸ்தானா நகாராவில் ஆற்றிய உரையில் மாமன்னர் மேற்கண்ட நினைவுறுத்தலை விடுத்துள்ளார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த நாளையொட்டி முக்கிய பிரமுகர்கள் தான்ஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். உயரிய விருதுகள் மற்றும் பட்டங்களை பெற்ற 104 பிரமுகர்கள் பெயர் பட்டியலில் சட்டத்துறை தலைவர் டுசுக்கி மொக்தார் முதல் இடத்தில் இடம்பெற்றுள்ளார். அவருக்கு தான்ஸ்ரீ விருது வழங்கி மாமன்னர் சிறப்பு செய்துள்ளார். போலீஸ் படை துணைத் தலைவர் அயூப் கான் மைடின் பிச்சை, முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹனீஃபா அமான் ஆகியோர் தான்ஸ்ரீ விருது பெற்ற இதர பிரமுகர்கள் ஆவர். தனது கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தது ஓர் அமைச்சர் அம்னோவிலிருந்து விலகி PKRல் சேர விரும்பிய நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பேணுவதற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கடினமான சோதனையை எதிர்கொள்கிறார் என்று ஓர் ஆய்வாளர் கருத்துரைத்துள்ளார். ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோரால் காலியாக இருக்கும் பொருளாதாரம் மற்றும் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சர்களுக்கு அமைச்சரவையில் மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் என்று மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அஹ்மத் ஃபவுசி கூறுகிறார். எனினும் வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகி அன்வாரை ஆதரிக்கும் வகையில் PKR கட்சியில் சேருவதற்கு முற்பட்டு இருப்பது அம்னோவிற்கும் PKRக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் ஆரூடம் கூறுகிறார். இந்த மோதலை கையாளுவதில் அன்வார் பேசும் திறனில் உள்ள துணிச்சலை மனோரீதியாக காட்ட வேண்டும். தன்னை ஆதரித்து பிரதமர் பதவியில் அமர்த்தியுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான அம்னோவுடன் அடிப்படை புரிதல் பாதிக்கப்படாமல் அன்வார் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அரசியல் ஆய்வாளர் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றத்தை மேற்கொள்வது பொருத்தமானது என்று பிரதமர் நினைத்தால் அதனை உடனடியாக செய்ய வேண்டும். ஆனால் கட்சிகளுக்கு இடையில் இலாக்காக்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும் கூட அவர் தைரியமாக துணிந்து செயல்பட வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு கட்சியும் தங்கள் சொந்த உரிமையாக அமைச்சர் பதவிகளை கோர முடியாது. இது ஒற்றுமை அரசாங்கத்தின் தாத்பரிகமாகும், அன்வாருக்கே உரிய அதிகாரமாகும் என்கிறார் அந்த ஆய்வாளர். காரில் வந்த பெண்மணி ஒருவர் கையில் வெட்டுக்கத்தியை ஏந்திக் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்திய நிலையில் அவரை போலீசார் லாவகமாக பிடித்தனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சபா தாவாவ் நகரில் மாலை 5 மணிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. எனினும் அந்த பெண்ணின் ஆக்ரோஷமான செயல் பலரை பயமுறுத்தியது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 39 வயதுடைய அந்த பெண்ணை பேச்சு கொடுத்தவாறு பிடித்தனர் என்று தாவாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜஸ்மின் ஹுசைன் தெரிவித்தார்.
அந்த பெண் பயன்படுத்திய வெட்டுக்கத்தியை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் அவரின் காரை சோதனையிட்டதில் கோடாரி மற்றும் இதர கூர்மையான ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரின் உண்மையான நோக்கம் குறித்து தற்போது புலன் விசாரணை செய்து வருவதாக ஏசிபி ஜாஸ்மின் தெரிவித்தார். 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர், 12 பேர் காயமுற்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்னிரவு 12:55 மணியளவில் கிளாந்தான் ஜலான் மச்சாங் பசேர் புத்தே கம்போங் போங்கோல் ஜூடா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இதில் 54 வயது நபரும் 12 வயது சிறுவனும் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். இருவரும் இதர 4 பெண்களுடன் புரோத்தோன் வாஜா காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். அவர்களின் உடல்களை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தினர். ராணுவ பெண் அதிகாரி செலுத்திய வாகனத்தால் மோதப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:40 மணியளவில் கிழக்கு கரை நெடுஞ்சாலையான LPT 1 195.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. ஸ்லாங்கூர் அம்பாங் கம்போங் டத்தோ முஃப்டி ஸ்வீப் என்ற இடத்தை சேர்ந்த 49 வயது ஜாக்வான் லாத்தே என்பவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. 28 வயது கேப்டன் அந்தஸ்தை கொண்ட ராணுவ உயர் அதிகாரி ஹோண்டா சிட்டி ரக காரில் குவாந்தானிலிருந்து மெந்தகாப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜஹாரி புசு தெரிவித்தார். உயிரிழந்த நபர் மின்சார கடை பணியாளர் என்று தெரிவிக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை காலை 11 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் சமிஞ்சை விலக்கு பகுதியில் நின்று கொண்டு இருந்த ஒரு காரை மோதி அதன் ஓட்டுநரான மாது ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்திய சம்பவமானது. அக்காரை மோதிய டொயோட்டா கல்டினா வாகன ஓட்டிக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று போலீசார் விளக்கம் அளித்தனர். டொயோட்டா கல்டினா ரக காரை செலுத்திய 57 வயது நபருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து காரின் ஸ்டேரிங்கை பிடிக்க இயலாமல் அவரின் கைகள் நழுவின. இந்நிலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்த சாலைக்கு நுழைந்தது என்று கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைவர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். ஜலான் அம்பாங்கில் உள்ள கிளானிகல்ஸ் மருத்துவமனையின் முன் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஜெய்கோ 7 ரக வாகனத்தை செலுத்திய 49 வயது மாது காயங்களுக்கு ஆளானார். அவரின் வாகனம் சேதமுற்றதுடன் அவரின் கார் நிலைத்தன்மையை இழந்து பின்னோக்கி சென்றதில் 2 கார்களும் சேதமுற்றதாக ஜம்சூரி முகமது குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.